நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, மெயினா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு கூட புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி. சார், ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரன். குருன்னு சொல்லிட்டாலே அவங்க ஆசான், வாத்தியார், டீச்சர், டியூஷன் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, ஞானபீடம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க, 10 பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸு, எஜுகேஷன் செக்டரில் இருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், இது எல்லாரும் அதில் குருமார்களில் வந்துடுவாங்க. மெயினாக இங்கே எது மடாதிபதிகளாக இருந்தாலும் கூட அவங்க எதை சொல்லணுங்க, அறிவு என்பது தான்
உண்மையான வளர்ச்சி, உண்மையான ஒளி. அறிவு என்பது தான் உண்மையான ஒளி. அப்போ அறிவு வளர்ந்ததுன்னா எல்லாமே வளர்ச்சி அடையும். அப்போ மகர ராசி என்பர்களே, இருள் நீங்கக்கூடிய தருணம். வெளிச்சம் வந்ததுன்னா இருள் போயிடும். அப்போ மகர ராசி என்பர்களே, எதெல்லாம் உங்களுக்கு இருட்டாக இருக்கோ, எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல சாமி, நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை, அடுத்தடுத்த விஷயங்கள் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, அல்லது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது சாமி வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமே இல்லை, முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கஷ்டப்படக்கூடியது. அப்படி இல்லைன்னா எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்ட சாமி, ஒரே தடை, எதையுமே செய்ய முடியல, ஒரு தடையாகவே இருக்குது அப்படி. அப்போ தடைகளாக இருக்கலாம், முன்னேற்ற தடைகளாக இருக்கலாம், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், வருமான தடைகளாக இருக்கலாம், வேலை தடைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் வரக்கூடிய தடைகளாக இருக்கலாம். அப்போ எந்த இடத்தில் தடைகள் இருந்தாலும் தடைகள் உடையும், கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன், நான் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். அவசியம் இல்லை சார், நீங்கள் நல்லா இருக்கீங்க சார், உங்களுக்கு கால நேரம் நல்லா இருக்குது, அப்போ ஏன் எனக்கு அந்த கஷ்டம்? எடுங்க உங்கள் ஜாதகத்தை பார்ப்போம். தலையெழுத்து இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும். நல்ல நேரம், மகர ராசிக்கு நல்ல நேரம் நடந்து கொண்டு இருக்குது. இது மகிழ்ச்சியான நேரம், ஜெயிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். அப்போ எடுங்க உங்கள் ஜாதகத்தை, அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு, நம்ம இன்ட்ரோவில் சொன்னதை போல் மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான கால நேரம். பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் பண்ணலாம், ஃபஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா, என்ன குரூப் எடுக்கலாம், +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன மாதிரியான இது எடுக்கலாம், நாம் டிகிரி எடுக்கலாம், இன்ஜினியரிங் எடுக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, மெடிக்கல் கொண்டு போகலாமா, மாணவ செல்வங்களை பற்றிய படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகள், முடிவெடுக்க வேண்டிய, ஜாதக ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய தருணம். அதே போல் மாணவ மாணவிகள் நீட்டு போன்ற எக்ஸாம் 2 வாட்டி எழுதிட்டான் சாமி, இது 3வது வாட்டி எழுதுகிறான். பாப்பா 3வது வாட்டி, பாப்பா ரொம்ப கஷ்டப்படுது சாமி, உட்காந்து படிக்கிறது சாமி, ஜெய் நீட்டு, இன்னும் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், கவுன்சிலிங் எக்ஸாமாக இருக்கலாம், பரீட்சைகளாக இருக்கலாம், குரூப் எக்ஸாமாக இருக்கலாம், குரூப் 1 குரூப் 2 RRB, அப்படி இல்லைன்னா பேங்க் செக்டருக்கான எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், அதே போல் IAS IPS போன்ற அதுக்கான உயர் படிப்புகள், அதுக்கான சம்மந்தப்பட்ட எக்ஸாமாக, என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக, CA ICW, அப்போ பரீட்சை என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம். பரீட்சைகள் சிறப்பானதாக இருக்கும், மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவது உறுதி. நல்ல குரு பார்க்குறாரு. சுமாராக படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பரீட்சையில் சுமாரான மார்க் எடுத்து கொஞ்சம் பணம் கட்டி பையனை நீங்கள் அப்படியே பிள்ளைய தேத்தி கொண்டு வந்துடலாம். நீங்கள் எதை பார்க்கணும்? இப்போ நான் பையனை பொண்ணை பசங்களை வெளியில் அனுப்பலாமா? ஒரு 3 வருஷம் வீட்டை விட்டு வெளியில் இருப்பாங்க, போனால் ஜாக்கிரதையாக படிச்சுட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் என் குழந்தை வீட்டுக்கு வந்துடுமா? இதை தான் நீங்கள் யோசிக்கணும், இதை தான் நீங்கள் கேள்வியாக கேட்கணும். கம்ப்ளீட்டாக படித்து முடிப்பானா, படித்த உடனே வேலை கிடைக்குமா, அங்கேயே இருப்பாங்களா? அப்போ மாணவ செல்வங்களை பற்றிய கேள்விகள், படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா, படிப்பை முடிச்சிட்டான் சாமி, அடுத்தது வேலைக்கு அனுப்பலாமா, கல்யாணம் பண்ணலாமா, பொண்ணு பார்க்கலாமா, மாப்பிள்ளை பார்த்துடலாமா, இப்போ ஒத்துக்க மாட்டேங்குது சாமி அது. அப்போ இது போன்ற பிள்ளைகளை பற்றிய கேள்விகள், பசங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு, மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம், பொண்ணுக்கு இப்படி இருக்குது சாமி உடம்பு, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, பிள்ளைகளை பற்றிய கேள்விகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்கும். அப்போ பசங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? எடுங்க, பசங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, நல்லது நன்மை தீமைகளை பார்த்துடுவோம், நல்ல வழிகாட்டுவோம், பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு சிறப்பான வாழ்க்கைக்கு நல்லதொரு வழியை காட்டுவாள் வாராகி. அப்போ பிள்ளைங்க சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும்,
குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. கணவன் மனைவியுடைய பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவு குறையும். மன நிம்மதி அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே.